Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை திருநெல்வேலி சித்த மருத்துவ கல்லூரிகளில் மட்டும் ஆயுஷ் மற்றும் நர்சிங் பயிற்சி எனப்படும் பிசியோதெரபி கல்வி அளிக்கப்படுகிறது. ஆனால் அப்படி பயிற்சி பெற்றவர்களுக்கான வேலைவாய்ப்பு இதுவரை உருவாக்கப்படவில்லை. ஆனால் இன்று வரை ஆண்டுக்கு 50 முதல் 200 பேர் பயிற்சி பெறுகின்றனர். முதலாண்டு படிப்பு அடுத்த 1.5 ஆண்டுகள் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, யோகா பிரிவு மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி பெறுகின்றனர். அலோபதி மருத்துவத்திற்கான நர்சுகளைப் போலவே இவர்களும் ஆயுஷ் துறையின் கீழ் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவமனைகளில் வேலைவாய்ப்பினை பெறலாம். தனியார் மருத்துவமனைகளில் தேவை அதிகமாக உள்ளதால் பயிற்சி பெறாதவர்களை வேலைக்கு எடுக்கின்றனர் அல்லது கேரளாவில் இருந்து வரவழைக்கின்றனர். சென்னையில் உள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் சித்தா இளநிலை டாக்டர் படிப்புக்கான சேர்க்கை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இங்கு மட்டும் தினமும் 4000 பேர் சிகிச்சை பெற வருகின்றனர். இங்கும் நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கையை கொண்டு வர வேண்டும். டாக்டர்கள் மருத்துவ பரிசோதனை செய்தாலும் சிகிச்சை அளிப்பது செவிலியர்கள்தான். 2009ஆம் ஆண்டு முதல் நர்சிங் பயிற்சியை அனுமதித்துவிட்டு பணியிடங்களை தமிழக அரசு புதிதாக உருவாக்கவில்லை. தமிழகத்தில் 400 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன. இதில் பெரும்பாலானவற்றில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் 10 ஆண்டுகளுக்கு முன்பே ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மசாஜ் செய்யும் டேபிள், தொக்கன அறை மற்றும் பல்வேறு கருவிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அவைகளை பயன்படுத்த ஆள் இல்லை. மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்மசிஸ்ட் மருந்துகளை வழங்குகின்றனர். நர்சிங் பயிற்சி பெற்றவர்கள் இல்லாததால் நோயாளிகளுக்கு எண்ணெய் மசாஜ் செய்வதோ, தொக்கனம் செய்வதோ முடியாது. நோயாளிகளுக்கு முழுமையான சேவை வழங்க வேண்டுமெனில் நர்சுகளின் தேவை அவசியம். எனவே பயிற்சி பெற்ற 2000த்திற்கும் அதிகமானோர் தற்போது வரை வேலை கிடைக்காமல் உள்ளனர். இது குறித்து பலமுறை மேலிடத்தில் முறையிட்டும் கவனம் பெறாததால் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்.